ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விமென்ஸ் டே ஸ்பெஷலாக இன்றைக்கி கேரட் பாயாசம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்துட்ருக்க அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போது 1/2 லிட்டர் பாலை ஒரு கிண்ணத்தில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது பால் நல்லா சைடில் காஞ்சிட்ருக்கட்டும். இப்போது ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு, இப்போது ஒரு கடாயில் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் 2 கேரட் துருவி வச்சுருக்கோம். அந்த கேரட்டை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, இப்போ ஜவ்வரிசியில் காய்ச்சின பாலை சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக இருக்கணும் பால், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்தோடனே முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கோம், அது அரைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி அதையும் சேர்த்துட்டு 3 ஏலக்காய் தட்டி போட்டு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்து வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்து இறக்கணும்னா சூப்பரான கேரட் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.